நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஸ்கூல் டேஸில் யாராவது பொய் சொன்னாங்கன்னா, ஏய் என்ன ரொம்ப ரீல் சுற்றுற அப்படின்னு சொல்லுவோம். தெரில இந்த காலத்தில் அப்படிலாம் தெரியுமான்னு. எங்களுக்கு அதுதான் ரீல் சுற்றுறது அப்படின்னா பொய் சொல்கிறது அப்படி தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகமே எதில் தான் ஓடுது? ரீல்ஸில் தான் ஓடுது. நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்பாக பிள்ளைகளுடைய ஊழியத்தை பற்றி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி நான் பைபிள் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சோஷியல் மீடியாவில் 84% பொய்கள். நம்ம இன்றைக்கி எல்லாரும் நிறைய அதையும் இதையும் இல்லை, யூடியூப்பு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்னென்னமோ இருக்குது. எல்லாத்துலேயும் என்ன செய்கிறோம், பார்த்துட்டு அது அப்படியா இது இப்படியா. அதில் அப்போமே 8 வருஷத்துக்கு முன்பாகவே 84% எல்லாமே பொய்கள். இன்றைக்கி எதை நம்பி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு பொய்யை பற்றி, உண்மையை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்ம சும்மா தானே, சும்மா அப்படின்ற வேர்டை என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அது பிசாசுடைய வேர்டு. ஏன்னா ஆண்டவருடைய விஷயத்தில் இதுவா அதுவா அவ்வளோதான். சும்மா சொன்னேன், சும்மா செஞ்சேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை, யோபு கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த அப்படின்னா, சும்மா நான் என்ன செஞ்சேன், பூமியை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா. அது மாதிரி நம்ம எதையும் சும்மா சொல்லுகிறதற்கு இல்லவே இல்லை. இந்த நாளிலே பொய்களை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நாம் அதில் திருந்த வேண்டிய காரியம் என்ன என்றதை சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 8:44 பின்பகுதி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. யோவான் 8:44 பின்பகுதி, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். என்ன செய்கிறானா, சும்மா அவனா கற்பனை பண்ணி தன்னுடைய சொந்தத்திலிருந்து என்ன செய்கிறானா, எடுத்து பேசுகிறானா. அதே வசனத்தில் நடுவில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். அவன்கிட்ட உண்மை என்பது சுத்தமாக இல்லை. அப்போது பொய் சொல்லுகிறவர்கள் சும்மா பார்ஷியல் பொய், ஃபுல் பொய் அப்படிலாம் இல்லை. சத்தியம் என்ன இல்லை. பிசாசின் இடத்துல பொய் இருக்குது, சத்தியம் அவன் இடத்துல இல்லை. ஆனால் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, உபாகமம் 32:4, அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். கொஞ்சம் கூட அந்த ஷேடோ கூட என்ன கிடையாது அவர்கிட்ட இல்லை. தீத்து 1:3 பொய் உரையாத தேவன். எபிரேயர் 6:18 எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். கொஞ்சம் கூட ஒரு வெர்ஷன்ல இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. அவரால் பொய் சொல்ல முடியாத தேவன். ஸோ நம்ம இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா, பிசாசன் பிள்ளைகளா? நம்முடைய கிரியைகளை ஆண்டவரே கிளியராக என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரரையோ இல்லை ஒரு தீர்க்கதரிசியையோ நம்ம அறியணும்னா என்ன செய்யலாமா, அவங்களுடைய கிரியைகளினாலே, நம்ம அவங்களுடைய வார்த்தைகளினாலே நம்ம அவங்கள அறிந்து கொள்ளலாம். நம்ம என்னை உங்களை அறிந்து கொள்வது எதனால் அறிந்து கொள்ள முடியும்? ஒன்று ஐதர் ஆர் தான், நடுவில் இல்லவே இல்லை. ஸோ நம்ம எந்த சைடில் இருக்கிறோம்? பிசாசன் பகுதியிலிருந்து பொய் சொல்லுகிறோமா, இல்லை தேவன் பகுதியிலிருந்து சத்தியத்திற்காக இருக்கிறோமா? நான் சின்ன வயசுலேயே மிஸ்ஸஸ் லில்லியன் ஸ்டான்லி, அவங்க டாக்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷனரி ஸ்தாபம் அப்போது ஃபிஜிமான்னு இருந்துச்சு, இப்போ BYMன்னு இருக்குது. அதை நடத்துகிறதான என்ஜினியர் அவர் ஸ்டான்லி, அவருடைய ஒய்ஃப் டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அப்போ தான் ட்ரைனிங் முடித்து புதுசாக அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அவங்க வேலை செய்து கொண்டிருந்தப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம்க்கு ஒரு கேஸ் வந்திருக்குது. அவங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி ரிப்போர்ட்லாம் எழுதியாச்சு. அந்த ரிப்போர்ட்டில் தலையை அவங்க, எனக்கு அது ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, நான் ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். அந்த பாடி, அந்த பிரேதத்துடைய தலையை அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் ரிப்போர்ட்டில் அது எழுதப்படவில்லை. ஸோ இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க அது கேஸ் ஆகும்போது என்ன செய்யணும், போய் ஜட்ஜு முன்னாடி போய் அங்கே சாட்சி சொல்லணும். அப்போ இவங்க எல்லாரும் கூட இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் நான் பார்த்தேன், அதில் பிரச்சனை இல்லை, அந்த தலையையும் நான் போஸ்ட்மார்ட்டமில் பார்த்தேன், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி, இல்லாட்டி உனக்கு வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள சொல்லியிருக்காங்க. அவங்க, ஆண்டவரே நான் எழுதலை, நான் பார்க்கல, நான் எப்படி பொய் சொல்கிறது, ப்ளீஸ் என்ன பொய் சொல்ல விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி
அவங்க அழுது ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம். ஜட்ஜு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு பகுதியாக அவங்ககிட்ட கேட்க 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 அவங்க பதில் சொல்லிகிட்டே வந்தாங்களாம். கழுத்தோட ஜட்ஜு நிறுத்திட்டாராம். அவர் தலையை கேட்க மறந்து விட்டாராம். அவங்க சொல்கிறாங்க, நான் பொய் சொல்ல அவசியம் இல்லாமல் போனது. ஸோ என்றைக்கு நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோமோ ஆண்டவர் நம் பக்கமாய் நின்று நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். வேதாகமத்தில் நிறைய பேர் பொய் சொன்னாங்க. ஒரு சிலரை குறித்து நம்ம இந்த நாளில் பார்த்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு செய்யக்கூடாத சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். முதல்ல பொய் சொன்னது ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம். ஆதியாகமம் 2:17 ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்கிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடவே சாப்பிடாத, சாப்பிடுற அன்னைக்கு நீ சாகவே சாவாய். ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கவனிங்க, இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஆனா அதே ஆதியாகமம் 3:4 சர்ப்பம் ஏவாளை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, நீ சாகவே சாவது இல்லை. எப்படி? அப்படியே அதே வேர்டை அப்ரப்டா, அதாவது துணிகரமாக அப்படியே மாற்றி பொய் சொல்லுகிறத பார்க்குறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்பட்டமான பொய். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இல்லை, வியந்து போகிற அளவுக்கு பொய் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா நாட்டில் போட்டி வச்சாராம், யார் பெரிய பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ்ன்னு சொல்லி சொன்னாராம். எல்லாரும் வந்து நான் வானத்தையே அளந்துருக்கிறேன், நான் அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு ஒருத்தங்களா சொல்லிட்டு போயிட்டாங்களாம் பெரிய கூட்டத்தில். ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்தே இருந்தாராம், வரவே இல்லையா. என்னப்பா நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு பொய் சொல்லவே தெரியாது ராஜா. ராஜா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாராம். சரியா? நம்ம எல்லாருமே உலகத்தில் பொல்லாங்கனுக்குள்ள பிறந்து தான் வந்திருக்கிறோம். எல்லாம் ஒரு குழந்தை கூட என்ன செய்யுது, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் என்ன செய்யுது சொல்லுது. ஸோ எல்லாரும் அப்படி தான் பிறந்து வளர்ந்துருக்குறோம். ஆனால் இந்த சர்ப்பம் ஏவாள் இடத்துல அப்பட்டமாய் பொய் சொன்னது. அங்கே நடந்தது என்ன? மனுஷன் பாவத்திற்கும் அதனால் உண்டான சாபத்திற்கும் அங்கே ஆளானதை பார்க்கிறோம். ஸோ பொய் அங்கே பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வருது. அந்த சர்ப்பத்தின் மேலும் அங்கே சாபம் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டது நமக்கு தெரியும். இரண்டாவதாக காயின் தேவனிடத்தில் பொய் சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 4:8-9 நமக்கு தெரியும். காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்தினாங்க. தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல, அவனுடைய தம்பியுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இவனுக்கு பொறாமை வருது, எரிச்சல் வருது, அவனை தனியாக கூட்டிட்டு போய் கொண்டுறான். கொண்ட பிறகு ஆண்டவர் காயினை கூப்பிட்டு என்ன கேட்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உடனே இவர் சொல்றாரு, நான் அறியேன், எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறார். ஆண்டவர் காயின் மேலே என்ன செய்கிறாரு, சாபத்தை அங்கே போடுகிறார். அவர் சொல்கிறார், பயிரிடும் போது நீ பயிரிட்டா நிலம் பலனை தராது, பூமியில நீ நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் காயினை மாதிரி எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்கிறோம். உங்கள் குடும்பத்தாரை பற்றி யாராவது கேட்டால், எனக்கு தெரியாது, அவள் அப்படிதான், அவள் என்னவோ பண்ணிட்டு போகிறா, நான் கரெக்டாக இருக்கேன், நான் ஆண்டவருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ இல்லை கணவரை பற்றியோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுகிறோமா? தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. ஒரு குடும்பத்திற்குள் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஒருவருக்கொருவர் நாம் உத்தரவாதம் எடுக்கும்படி தான் தேவன் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏலி தன் பிள்ளைங்க செஞ்ச எல்லா தப்பையும் என்ன செஞ்சாரு, பார்த்துட்டு கண்டும் காணாது. ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவர் எதுக்காக உன்னை தகப்பனா அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? எதற்காக நம்மை அந்த வீட்டில் கணவனாகவோ மனைவியாகவோ பெற்றோராகவோ பிள்ளைகளாகவோ வைத்திருக்கிறார்? எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு போதும் சொல்ல முடியாது. வேதம் சொல்கிறது, நீ திருடனை காணும்போது நீ என்ன செய்கிற, அவனோடு கூட ஜால்ரா தட்டுற, நீதிமானை பார்க்கும்போது அங்கே என்ன செய்கிற, நீ ஜால்ரா தட்டுற. இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே நடக்காது. தேவன் சகலத்தையும்
ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக சாராள், நம்மெல்லாம் கேட்டோம்னா இதுக்கா அப்படின்னு சொல்வோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் மம்ரேயின் சமபூமியில் அங்க ஆண்டவர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வராரு. ஆபிரகாம் அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் கழுவி அவருக்கு ஒரு விருந்து செய்து எல்லாம் அவங்கள உபசரிச்சாச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல கூட, நல்லா கவனிங்க, அந்த நாட்களில் கூடாரத்துக்கு வெளியே தான் அங்கே ஆண்டவரும் அந்த இன்னொரு 2 தூதர்களும் அங்கே இருக்கிறாங்க. வெளியே தான் அவங்களுக்கு உபசாரம்லாம் நடக்குது. அங்கே கூடாரத்துக்கு வெளியே அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னும் ஒரு உற்பத்தி காலத்தில் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உள்ள இருந்து திருட்டுத்தனமா அதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் தன் உள்ளத்தில் நகைத்தாள். வெளியே கூட அவ சிரிக்கல, மனசுக்குள்ள என்ன செஞ்சாலாம், சிரிச்சா. எனக்கா, நானே வயசாயிருச்சு, எனக்கு எல்லாம் நின்று போச்சு, எனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாராள் அங்க சொல்லுகிறாள். அங்க ஆண்டவர் வெளியே இருந்து அப்பமும் ஆபிரகாம்கிட்ட தான் சொல்றாரு, சாராள் என்ன உள்ள இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறா, கர்த்தரால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொன்ன உடனே சாராள் உள்ள இருந்து, இல்லை நான் என்ன செய்யல, நகைக்கலை, நான் சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க ஆண்டவர், சாராள் சொல்லுகிறாள், அங்க ஆண்டவர் இல்லை நீ நகைத்தா என்று அங்க அவளை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம என்ன இதை போய் ஏங்க இவ்வளோ பெருசாக்குறீங்கன்னு நம்ம சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? என்ன அவ மனசுல சிரிச்சிட்டா, இதுல என்ன இருக்கு? இல்லை, நம்ம செய்ததை செய்தேன் என்று ஒத்துக்கொண்டால்தான். அதுதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற குட்டி பிள்ளைங்களையும் பார்க்குறேன், பெரியவங்களையும் பார்க்குறேன், இன்னும் அந்த ஏதேனோட பாவத்திலேருந்தே வெளியே வரல. பிளேம் கேம் தான். ஏன் இதை பண்ண, ஏன் இதை பண்ணலை அப்படின்னு கேட்டால் இதனால. ஆமாம், ஒரு உண்மையாக நான் ஒன்றே சொல்கிறேன், எது ஈஸி? ஆமாம் நான் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொன்னோன்னா அந்த மனுஷருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துகிறோம். அடுத்த தடவை நம்ம என்ன செய்ய மாட்டோம், போன தடவை தான் நம்ம இப்படி பண்ணோம், இனி நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அடுத்த தடவை திருந்துவோம். ஆனால் நிறைய எத்தனையோ வருஷமாய் கூட இருந்து வளர்கிறவர்களையும் பார்க்குறோம், அது வரவே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னா அதனால இல்லை நான் செய்யல, இல்லை அவங்க தான், இல்லை இந்த மாதிரி இல்லை. அருமையான தேவனுடைய ஜனம், உள்ளத்தில் நம்ம நினைக்கிறத கூட தேவன் அதில் கூட உண்மையை விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக சவுல் ராஜா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3-21 வசனங்கள் வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, நீ போய் 3ஆம் வசனத்தில் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் சங்கரின்னு சொல்லிட்டு அவர் கேட்டகரைஸ் பண்றார். ஒன்னையுமே விடல. அவர் என்ன சொல்றாரு, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும், அப்போ மனுஷரில் எல்லாவரையும், அது மாதிரி மாடு ஆடு ஒட்டகம் கழுதை எல்லாவற்றையும் என்ன செய்ய, கொன்று போட. இதுக்கு மேல எவ்வளோ கிளியரா சொல்ல முடியும்? இல்லை, அவ்வளோ கிளியராக அவர் ஒன்னொன்னையும் மென்ஷன் பண்ணி அங்கே சொல்லியாச்சு. 6-7 வசனங்களில் பார்க்குறோம், இந்த சவுல் ராஜா என்ன செய்கிறாரு, ஜனங்கள் எல்லாம் கொன்று போட்டுறாரு. ஆகாக் ராஜாவை உயிரோட என்ன செய்கிறாரு, பிடித்து வைக்கிறார். அது மாதிரி ஆடு மாடுகளில் முதல் தரம், 2ஆம் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டியை வேதம் கிளியராக சொல்லுது, அழிக்க மனதில்லாமல் தப்ப வைத்து. அப்போ டெலிபரேட்டாக அவருக்கு தெரிஞ்சே தான் என்ன செய்கிறார், அதெல்லாம் உயிரோட வைக்கிறார். தப்ப வைத்து எதெல்லாம் அழிச்சு போட்டாராம், அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டார். பாருங்களேன், ஆண்டவர் செய்ய சொல்றாரு, இவர் செஞ்சாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், அதுக்கு அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? இதை இவர் இங்கே செய்து முடித்த உடனே ஆண்டவர் அங்கே சாமுவேல் கிட்ட போறார். போயிட்டு 10-11 வசனங்களில் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அருமையான தேவனுடைய ஜனமே, சவுலுடைய இடத்துல நம்ம நிறைய நேரம் நம்ம இருக்கிறோம். ஒரு ப்ரேயர் அப்படின்னா அதில் டோட்டலான ஒரு டெடிகேஷன் இருக்கா, ஒரு பாட்டு, ஒரு வர்ஷிப்பு, கர்த்தருக்காக செய்கிறது, ஃபேமிலிக்காக செய்கிறது, நம்முடைய வேலையில் நம்ம செய்கிறது, டோட்டலாக கமிட்டடாக நம்ம செய்கிறோமா? வேதம் கிளியராக சொல்லுது, எதை செய்தாலும் அதை நீ மனுஷருக்காக செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்.
கர்த்தருக்காக எவ்விடத்திலும் நம்ம நிற்கிறோமா அருமையான தேவனுடைய ஜனமே? ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, அவனை இப்படி பண்ணிட்டான், அவன் என் வார்த்தையை நிறைவேற்றல, பாதி நிறைவேற்றினான் கூட ஆண்டவர் சொல்லாம என் வார்த்தையை நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். சாமுவேல் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கலையாம். அவருக்கு சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு சொல்லியிருக்கு. இது முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் 13ஆம் வசனத்துல சாமுவேல் சவுல் இடத்துல போகிறார். போன உடனே இந்த சவுல் பாருங்களேன் எவ்வளோ அழகா, இதெல்லாம் தான் பூசி மொழுகி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்றோம்ல, அந்த கதை. சவுல் அங்க சாமுவேலை வெல்கம் பண்றார். வாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். எவ்வளோ பெரிய பொய்! கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ உண்மை! இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளும் அநேக நேரங்களில் செய்கிறோம். செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அதை எவ்வளோ தூரம் செய்கிறோம்? ஒரு சின்ன ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு சின்ன அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற காரியமாக இருக்கட்டுமே, அந்த பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நான் எவ்வளவாய் செய்கிறேன். நேற்று எனக்கு ஒரு பிள்ளை ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குது. அவள் சொன்னால் நான் சைல்ட் சைக்காலஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 month கோர்ஸ் நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். உண்மையாக எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, சாலமோன் கிட்ட ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அப்போ உடனே சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் ராஜ்யத்தை கொடுத்துட்டீங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், எப்படி இதை நடத்தணுன்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க. இன்னைக்கு ஆமாம் என் பிள்ளை தானே, நான் வளர்ந்த மாதிரி வளர்த்தா போதாதா? இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், நடுங்குறேன். நான் ஒரு சில இடத்துல பேசணும்னு நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வளர்ந்து இவ்வளோ கேடு கெட்டு நிற்கிறன்றது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஓம் பிள்ளைய நீ அதிலையே வளர்த்தனா அது எப்படி போகும்? அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? யூ திங்க் யூர் ரைட், நீ ரைட்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிற, ஆனால் உன்னுடைய பிள்ளையை கெடுத்து கொண்டு இருக்கிறையே. ஸோ அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தருக்கு முன்பாக நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லாதபடிக்கு நடுங்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டு விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட்டு நேர்த்தியாய் அவர் சொன்னதை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ சொல்றத கரெக்டாக, ஆண்டவரை இதை முழுசா செய்ய சொன்னீங்க, நான் இதுதான் செஞ்சிருக்கேன் அட்லீஸ்ட் அவர் சொல்லியிருக்கலாம். அங்க அவர் சவுல் ராஜ்யத்தையே தேவன் எடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 5ஆவதாக கேயாசி, எலிசாவுடைய வேலைக்காரன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 27 வசனங்கள். எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி, அங்க நாகமான் வராரு தீர்க்கதரிசி கிட்ட. அவருக்கு நான் எலிசா சில அட்வைஸ் கொடுக்குறாரு, அவர் சுகமாயிட்டு போறார். ஆனால் இந்த எலிசாவுக்கு எதன் மேலே ஃபோக்கஸ் இருந்துச்சு? நாகமான் மேலே ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த கேயாசிக்கு என்ன ஃபோக்கஸ் இருந்துச்சான்? நாகமான் கொண்டு வந்ததை வாங்காமல் விட்டுட்டாரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்துமா மேலே தாகம் இல்லை, அந்த ஆத்துமா வச்சிருக்கிறது மேலே. அவங்க இவ்வளோ வச்சிருக்கிறாங்க, அவ்வளோ வச்சிருக்கிறாங்க, அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்கிறாங்க, என்ன சொல்லி அதை எப்படி வாங்குறது, எப்படி கேட்கறது, 1008 பிளான். அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த ஆத்மாவுக்காக அதை தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றதாய் நிற்கிறோமா? நினைக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கேயாசி அந்த நாகமானுக்கு பின்னாடி போகிறாரு. அங்கே போய் சொல்றாரு, வாங்கிட்டும் வந்துட்டாரு. அந்த நாகமான் பாருங்க எவ்வளோ நல்லவர். அவர் தன்னுடைய ஆள் 2 பேரை இவர் கூட அனுப்பி போய் கொடுத்துட்டு வானோடனே இவர் வீட்டுக்கு வெளியவே நின்று, வா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நீ சீக்கிரம் ஓடுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு ஒன்றும் தெரியாதவர் போல எலிசாவுடைய வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யறாரு? நிற்கிறார். எஜமான் முன் நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க எலிசா கேட்கிறார், எங்கே இருந்து வந்தாய்? உமது அடியான், எவ்வளோ அழகா, உமது அடியான் எங்கும் போகவில்லை. ஆண்டவரே, நான் எலிசா கேட்கிறார், எங்க போன, எங்க இருந்து வர?
உம்முடைய அடியான் உம்முடைய வேலைக்காரன் நான் எங்குமே போலையா, எஜமானனே நான் எங்குமே போல. அங்க எலிசா சொல்றாரு, என் மனம், நீ அங்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணப்போ என் மனம் உன்னோட வரலையா, நீ என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்னமோ சொல்லுவாங்கல்ல, சம்மந்தம் இல்லாம ஆஜராகாதன்னுவாங்க. நிறைய பேர் சம்பந்தமே இல்லாம போய் கூட என்ன செய்யறாங்க, கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க. நீ எங்க போன, எங்க எதுக்கு போன கேட்காம என்ன செய்யறாங்க, போய் அப்படியே வருது சரளமா. எதுக்கு? அதுவும் கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்துல தயவு செய்து, அங்க அனனியா சப்பிரால் போய் அங்க போய் சொன்ன பொழுது பேதுரு என்ன சொல்றாரு, நீ பரிசுத்தாவியின் இடத்துல பொய் சொன்னது என்ன? இன்னைக்கு நிறைய பேரை தேவன் இந்த இடத்துல எச்சரித்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், வானத்தையும் பூமியும் இறக்குறவர்களா ஏற்றுறவர்களா இருக்கலாம், ஆனால் பொய் சொன்னோன்னா நம்ம ஆண்டவர் சொல்கிற வசனம் தான் அது. யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஸோ தயவாய் அது நம்ம இடத்துல இருக்க வேண்டாம். இந்த இடத்துல அங்கே எலிசா நாகமா அந்த கேயாசிக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே உறைந்த மழையை போல அவர் குஷ்டரோகியாகி அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது பணத்திற்காக பொருளுக்காக பொய் சொல்லுகிறவர்கள். அருமையான தேவனுடைய பாருங்க, எவ்வளோ பெரிய சாபம் இல்லை. தயவு செய்து எதற்காகவும் நம்ம பொய் சொல்ல வேண்டாம். அதாவது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இருக்காது. நம்ம ஏமாற்றி வாங்குற ஒரு ரூபாவாக இருந்தாலும் அது நம்மளை குத்தி கொண்டே இருக்கும். வேண்டாம், அந்த அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம். ஆறாவதாக கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம அவங்க ஈஸியாக என்ன செய்கிறாங்களா, பொய் சொல்கிறாங்க. அந்த ரீல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஆண்டவர் வசனம் அப்படி தான் சொல்லுது. அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. எரேமியா 23:16-32 வசனங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்றாங்க. என்னதான் அவங்களுடைய கற்பனையில வரதெல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் அங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்னை அசட்டை பண்றான், அவனை பார்த்து நீங்க சமாதானம், நீங்க நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, நல்ல விருத்தி அடைவீங்கன்னு அவங்கள வாழ்த்துறாங்க. இருதய கடினமாய் நடக்கிறான், அவங்கள பார்த்து உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராதுன்னு என்ன செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. 32 வசனத்துல, இந்த பொய் தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பாக பொய் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆனால் ஒரு ஆராய்ச்சியே பண்ண அவங்களுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. அது பின்னாடி எதுவும் ஆண்டவர் சேர்த்து வச்சு ஏன்னா நீங்க உலகத்தோடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த அக்கினிக்கு போறது யாரு, பிசாசு இல்லை, பிசாசும் மரணமும் கடைசியாக அக்கினிக்கு. அது மாதிரி ஒருவேளை கடைசியாக அவங்கள வச்சிருக்காரான்னு தெரியாது. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு வருகிற ஆக்கினை பெருசாக இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அதெல்லாம் தான் எனக்கு பயம். தூரமாய் நான் நிற்க எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் உதவி செய்தது. எரேமியா 27:9-10 1-2 மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்காதீங்க. நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு தானே பனிஷ்மெண்ட் வந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் இங்கே ஜனங்களை சொல்கிறாரு, என்னை விட்டு உங்களை தூரமாக்குறாங்க, தேசத்தை விட்டு உங்களை துரத்துறாங்க, அழிவுக்கு நேராக உங்களை நடத்துகிறாங்க. அப்போ கேட்குறவங்க நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு கிழவனான தீர்க்கதரிசியை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, தேவனுடைய மனுஷனான தீர்க்கதரிசி அந்த பொய் தீர்க்க தரிசனத்தை கேட்டு அவர் போறாரு. சிங்கம் அவரை என்ன செய்து அடித்து கொன்றுது. அவர் அந்த பொய் தீர்க்கதரிசிக்கு கேட்டனால சிங்கம் கொன்றுது.
ஆனா அதே அந்த கிழவனான தீர்க்கதரிசி, போய் சொன்ன தீர்க்கதரிசி, அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. அவர் நல்லா அவருடைய வயசுல மரணமானாரு. அவரை கரெக்டா கல்லறையில வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஜட்மெண்ட்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. கேட்ட அவர் என்ன செய்தாரு? அவர் மரித்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 9:16, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதாவது ஏமாற்றுக்காரர்கள் ஜனங்களை நடத்தும் பொழுது, பாஸ்டர்ஸா இருக்கும்போது, தீர்க்கதரிசிகளா அப்போஸ்தலர்களா இருக்கும்பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? நாசம் அடைகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, 1 ராஜாக்கள் 22:6-37 வசனம், இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். 400 பொய் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசனம், 1-2 இல்லை, 400 பொய் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்ட ஆகாப் ராஜா என்ன செஞ்சார்? யுத்தத்தில், நீ போ, நல்லா உனக்கு தான் ஜெயம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நல்லா ஏற்றி 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 விட்டு அனுப்பி அவர் யுத்தத்தில் மாண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எரேமியா 28-29 அதிகாரங்களிலே அனனியான்னு ஒரு தீர்க்கதரிசி எங்க வச்சு அதுவும் தீர்க்கதரிசனம் சொல்றாராம். கர்த்தருடைய ஆலயத்துல ஆசாரியர்கள் எல்லா ஜனங்களும் கேட்க அவர் அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அங்க அதுவும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனுடைய நுகத்தை நான் முறித்து போட்டேன். நேபுகாத் நேச்சார் இங்கிருந்து நம்முடைய ஆலயத்துல இருந்து கொண்டு போன எல்லா பனிமுட்டுகளையும் திருப்பி கொண்டு வந்து தந்துருவாரு. இங்கிருந்து பிடிச்சிட்டு போன யோயாக்கியின் ராஜா அந்த ஜனங்கள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. 2 வருஷத்துல சிறையிருப்பு மாறப்போகுது அப்படின்னு அனனியான ஒரு தீர்க்கதரிசி அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது ஜனங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் வர்ஷிப் டைம்லேயும் அதை தான் பேசினார். நம்ம காதுக்கு இனிமையாக இருக்கும். நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒன்றும் வராது, நீ சூப்பராக ஆயிடுவ அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், அனனியாவே, கர்த்தர் உன்னை அனுப்பலை, நீ என்ன செய்கிற? பொய் சொல்ற, நீ சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றாரு 17ஆம் வசனத்துல. அங்க 7ஆம் மாசத்துல அவரு அதே மாதிரி அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி 2 மாதத்துல அங்க மரித்து போனதாக பார்க்கிறோம். இன்னைக்கு ஆனா அதெல்லாம் நடக்கல. கர்த்தர் இது கிருபையின் காலத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி அங்க அவர் எரேமியா சொல்றாரு, பாபிலோனுடைய சிறையிருப்பு 70 வருஷம் இருக்கும். எத்தனை வருஷம் இருக்குமா? 2 வருஷம் எங்க இருக்கு, 70 வருஷம் எங்க இருக்கு. அவர் சொல்றாரு, 70 வருஷம் நீங்க அங்க 70 வருஷம் கழிச்சு தான்ப்பா நீங்க வருவீங்க. அதனால நீங்க அங்க போங்க, கல்யாணம் பண்ணுங்க, உங்களுடைய லைஃபை எப்படி அந்த 70 வருஷத்துக்கு நீங்க அங்க எப்படி இருக்கணுமோ நீங்க இருங்க. ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் உங்களை சந்தித்து கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். நாம ஒருவேளை யாருக்காவது ஜெபம் பண்ணி ஃபால்ஸான ஹோப் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை நான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு எங்கேயாவது இது மாதிரி நமக்கு காதுக்கு இனிமையாய் சொல்லுகிறவர்களை தேடி நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? ஜாக்கிரதையாய் நம்ம இருக்கணும். ஒரு 6 பேரை குறித்து என்னெல்லாம் பொய் சொன்னாங்கன்னு பார்த்தோம். சர்ப்பம் அப்பட்டமாக முழு பொய் சொன்னது. காயின் தம்பியை பற்றி எனக்கு தெரியாதுன்னு போய் சொன்னான். சாரால் நான் செய்யவே இல்லை, நான் சிரிக்கவே இல்லைன்னு சொன்னான். சவுல் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். கேயாசி பணத்திற்காக அங்கே பொய் சொன்னான். பொய் தீர்க்கதரிசிகள் நல்ல எதிர்காலம் சமாதானம்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 101ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? இல்லை, ஆண்டவருக்கு அப்படி பொய் சொல்லுகிறேன். எங்கள் அப்பா ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீமை நடந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உன் லைஃப்பில் இனி ஒரு நாளும் அந்த பர்சனோடைய முகத்தில் முழிக்க வேண்டியதே இருக்காதுன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் அந்த பர்சனால எனக்கு சில காரியங்கள்லாம் நடக்க வேண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை எங்கள் அப்பா அவங்க ஆண்டவர் அவங்க மூலமாக பேசினாருன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்லை, நமக்கு அது அவ்வளோ சந்தோஷம், அப்பா வேண்டவே வேண்டாண்டான்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறார்,
பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பது இல்லை. வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ கொஞ்சம் பொய், பெரிய பொய், சின்ன பொய் அதெல்லாம் எதுவும் இல்லை. பொய் சொன்னால் பொய். சரி, இதில் ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு பார்ப்போமே. இப்போ பொய் சொல்லவே கூடாது, ஆனால் எனக்கு உண்மையை சொல்ல பிடிக்கலை. அந்த பர்சன் கிட்ட அதுலேயும் நான் நல்லா இதுவும் ஒரு பெரிய ஞானம், இதையும் தயவு செய்து கவனிங்க. எல்லாரிடத்துலையும் உண்மை விளம்பிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துட்டையும் நிறைய பேர் அதுவும் சும்மா போய் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் என்ன செய்கிறது, வளர்றது. அப்படி பைபிள் நமக்கு சொல்லவே இல்லை. உண்மையை சொல்ல முடியாத அல்லது சொல்ல வேண்டாத இடங்களில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. தயவு செய்து இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் படித்து என்னுடைய லைஃப்பில் நான் அப்ளை பண்ண சில காரியங்கள். முதலாவது காரியம், உண்மையை சொல்ல பிடிக்கல அமைதியா இரு. நீதிமொழிகள் 11:13 ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அவன் என்ன செய்யறதில்ல, வெளியே சொல்லுகிறதில்ல. லூக்கா 23:9 ஏரோது ஜீசஸ் கிட்ட அவ்வளோ குவெஸ்சன்ஸ் மாற்றி காரியங்களை குறித்து அவர் இடத்துல வினவி கொண்டிருக்கிறான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சொல்ல பிடிக்கல அப்படின்னா என்ன கேளுங்க, அமைதியாக அவங்க என்ன வேணால் கேட்கட்டும், அமைதியாக அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இரண்டாவது, சில நேரங்களில் சொல்ல முடிந்ததை மட்டும் சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துக்கு 2 விஷயமா நம்ம போவோம். அதில் ஒரு விஷயம் நான் சும்மா இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஊருக்கு போகிறேன்னா அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போகலாம். இதுக்காக நான் போகிறேன், இல்லை அவங்க அதை பண்ணுறாங்க இதை தேவையில்லை. அது ரொம்ப கிளியராக ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு இடத்துல ஒரு ஐடியா கொடுக்குறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-2 சவுல் ராஜாவை ஆண்டவருக்கு பிடிக்கல. அவனுக்கு பதிலாக நீ அவனுக்காக அழுதுகிட்டே இருக்காத, நான் காட்டுற ஒருத்தனை நீ போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி பெத்லஹேமுக்கு போன்னு சொல்லி அவர் சாமுவேலை அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? மெயினான கோல் என்ன? தாவீதை ராஜாவாக்குறதற்காக அனுப்புகிறார். ஆனால் இவர் சாமுவேல் சொல்றாரு, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே, அவர் ராஜாவா இருக்காரு, நான் போய் இன்னொருவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணா இவர் என்னை கொன்று போடுவாரே என்று சொல்லி கேட்டதற்கு ஆண்டவர் கொடுத்த ஐடியா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கையோட ஒரு காளையையும் பிடிச்சிட்டு அங்க போயிட்டு கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல். போன மெயின் ரீசன் என்ன? பிரைமரி கோல் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண. ஆனால் ஆண்டவர் சொல்லி அனுப்புனது என்ன? நீ கையோட ஒரு காளையை பிடிச்சிட்டு போ, நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். அதே ஆனால் இவர் செஞ்சது அங்கே போயிட்டு தாவீதை கண்டுபிடிச்சி அவர் அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே பலி விருந்து அவங்க அங்கே புசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சொல்ல முடிந்ததை மட்டும் நம்ம சொன்னால் போதும். மூன்றாவது, ரகசியமாய் செய்ய வேண்டியதை ரகசியமாய் தான் நம்ம செய்யணும். இயேசுவின் வாழ்க்கையில் யோவான் 7ஆம் அதிகாரம் 3-10 இயேசு அவருடைய ஊரில் இருக்காரு. அவருடைய சகோதரர்கள் இன்னும் அவரை நம்பலை, அவர் மேசியான்னு சொல்லி அவங்க நம்பலை. அப்போ அவங்க இவரை சும்மா கேலி பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன ஊருக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற, நீ போ அங்கே யூதேயாவுக்கு போ, அங்கே போய் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி ஜீசஸை அவங்க அங்கே சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலை எப்பவும் ரெடியாக இருக்குது, நீங்கள் போகணுன்னா போங்க, நான் இப்போ போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். ஆனால் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அவருக்கு அங்கே போகணுன்னு இருக்கு, ஆனால் பப்ளிக்காக அவர் போகலை. என்ன செஞ்சாரா? சீக்ரெட்டாக போனார். எல்லாத்தையும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அங்கே வந்து நீ தான் வரலன்னு சொன்னியே அப்படின்னா அமைதியாக இருந்துட்டு போவோமே, அதில் என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? எல்லாத்தையும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினச்சிருவாங்க, நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நினைக்கிறவங்க நினைக்க தான் செய்வாங்க, பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. ரகசியமாய் செய்ய வேண்டியதை ரகசியமாய் செய்ய வேண்டும். அடுத்தது 4ஆவதாக மத்தேயு 2:12 தேவன்
வேண்டான்னு சொல்லும்பொழுது நான் பெரிய உண்மை விளம்பின்னு நம்ம போய் சொல்லக்கூடாது. சாஸ்திரிகள் இடத்துல ஏரோது என்ன சொல்றாரு, நீங்க போய் பிள்ளைய வர்ஷிப் பண்ணிட்டு இயேசுவை வர்ஷிப் பண்ணிட்டு திருப்பி வரும்போது என்கிட்ட எங்க இருக்காங்கன்னு கரெக்டா திட்டமா சொல்லிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க ஏரோதிடம் போக வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு அந்த சாஸ்திரிகள் என்ன செய்றாங்களாம், வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார். இந்த இதுல எதுலையுமே பொய் சொல்ல வேண்டி வரவே இல்லை. பொய்யும் சொல்லலை, அந்த இடத்துல அவங்க உண்மையும் சொல்லலை. நிறைய இடங்கள்ல மறைந்தும் போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஐந்தாவதாக, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நான் அப்ளை பண்ற ஒரு விஷயம், 2 கொரிந்தியர் 12:2 பவுல் சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனக்கு ஒரு ஆளை தெரியும்பா, அவரு 3ஆம் வானம் வரைக்கும் போனாரு, எல்லாம் தரிசித்தார் அப்படின்னு யாரை பற்றி சொல்லுகிறார்? தன்னை பற்றியே தான் சொல்லுகிறார். ஸோ நான் அப்படின்னு என்னை பற்றி நான் வெளிப்படுத்த வேண்டாம்னு நினைக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. நான் நிறைய நேரங்களில் நான் மெசேஜில் யூஸ் பண்ணும்போது என்னை பற்றி, என் ஃபேமிலியை பற்றி, என் பிள்ளைங்களை பற்றி நான் சொல்லும்பொழுது எனக்கு தெரிந்த ஒருத்தர் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னா சொன்னது உண்டு. வேதம் அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஸோ நமக்கு உண்மை சொல்ல முடியாத சந்தர்ப்பங்களில் முதல்ல நம்ம அமைதியாக இருக்கணும். 2வது, சொல்ல முடிஞ்சதை மட்டும் நம்ம சொல்லலாம். 3வது, ரகசியமா சொன்னா ரகசியமா போகணும். 4வது, வேணான்னு சொன்னா வேணவே வேணாம். 5வது, ஐடென்டிட்டி, அடையாளத்தை காட்ட வேண்டாம்னு நினைக்கும் பொழுது நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசித்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். He loves, அதாவது நம்ம வெளிய வார்த்தையிலையும் கிரியையிலையும் நம்ம செய்யறதையும் யோசிக்கிறதையும் காட்டிலும் உள்ளத்தில் உண்மையா இருக்கிறியா? எதற்காக நீ இதை செய்கிறாய்? இப்போ இன்னைக்கே நான் இங்கே இதெல்லாம் சொல்றேன்னா உண்மையா சொல்றேன், போதிக்கிற எங்களுக்கு தான் என்னது அதிக அடிகள். இந்த வார்த்தைகளின்படி இல்லைன்னா என்னது, அது நடுக்கத்தோடும் பயத்தோடும் எல்லாருக்குள்ளரையும் எல்லா வீக்னஸும் இருக்க தான் செய்யுது. அதனால ஆண்டவரே உள்ளத்தில் எனக்கு அந்த உண்மையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 31ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரா, தற்காக்கிறார், அவர் பிரிசர்வ் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 28 நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை, எல்லாமே இம்மைக்கு வேண்டியது மறுமைக்கு வேண்டியது எல்லாவற்றையும் யார் தான் தருவார்? ஆண்டவர் தருவார். அதனால் நீங்கள் சீக்ரெட் பிளேசஸில், நான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு போயம் ஒன்று பல வருஷங்களுக்கு முன்பாக நான் படித்தேன். அது என்ன, அதான் சில விஷயங்கள் அப்படியே ஆழமாக, அதாவது யாருமே எத்தனையோ வருஷம் ஆனாலும் பார்க்க மாட்டாங்க, அவங்க யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஒரு வயசான பாட்டி காலில் புண்ணோடு இருக்காங்க, அவங்க ஒரே முறுமுறுத்துட்டு தான் இருக்காங்க. நான் அந்த பாட்டிக்கு செய்கிறத யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துல நான் அந்த பாட்டியை எப்படி கவனிக்கிறேன் என்பதை என்ன செய்கிறார்? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அந்த உள்ளத்தில் உண்மை இருந்தால் தேவன் என்ன செய்கிறாரா? பரிபூரணமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறார். 1 சாமுவேல் 26:23 கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. ஸோ அவங்களுடைய உண்மைக்கும் அவங்களுடைய நீதிக்கும் தக்கதாக. அதனால்தான் சும்மா நம்ம என்ன செய்தாலும் கர்த்தருனே இல்லை, ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் விருப்பமாக இருக்கிறாரு. கெட்ட குமாரனை போல நம்ம திரும்பி ஒரு தடவை தான் திரும்பலாம். ஆண்டவர் இன்னைக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் அப்பப்போ என்ன செய்கிறாரு, எக்ஸ்கியூஸ் பண்ணுறாரு. ஆனால் மனதை கடினப்படுத்தி கொண்டு நம்ம திரும்ப பண்ணிக்கு சாப்பிட்ற அந்த தவிட்டுக்கே நம்ம போயிட்டே இருந்தோம்னா தெரியாது, எப்போ என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, என்னை உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா.